Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? தேவன் நிச்சயமாக உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் சந்தோஷத்திலும் கர்த்தர் உங்களை வைத்திருப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் தேவனோட வார்த்தை காண போகிறோம். சங்கீதம் 121 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளை காக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு நிழலாய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, உலகத்துல வருகிற சூழ்நிலைகளை கண்டு, உலகத்துல வருகிற போராட்டங்களை கண்டு பயப்படாதீங்க. அவர் நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு தீமை ஒன்றும் அணுகாமல், உங்க வாழ்க்கையில தீமை வருதா, கலக்கம் அடையாதீங்க, பயப்படாதீங்க, முக்கியமாக அவிசுவாசத்துல இருக்காதீங்க. வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் நீங்கள் கேட்டு அதை விசுவாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வைத்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்க உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும், உலகத்துல இருக்கிற நன்மைகளை காட்டிலும், வேதத்துல இருக்கிற வசனத்தை நீங்க தியானிக்கும் போது, வேதத்துல இருக்கிற வசனத்தை நீங்க நம்பும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவர் உயிர் தெழுந்தது போல உங்க வாழ்க்கையில உண்மையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவனால் செய்ய முடியும். ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஜெபம் செய்யுமாக. நல்ல தகப்பனே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே, புதிய மாதத்தில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து எங்களை நடத்துகிறேன். ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படியாக தேவன் காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர்களுக்கு நீர் நிழலாய் பலமாய் இருந்து அவர்களை காக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு இருதயங்கள் கலங்கியிருந்தாலும், ஒவ்வொரு இருதயங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் தேவன் அப்படியாக உம்மோடு வழி நடத்த, உம்மோடு பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.